உங்கள் வாழ்க்கையில வெற்றி அடையணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா? அப்போ கண்டிப்பாக இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் நீங்கள் பார்க்க வேண்டும். கம்ஃபர்ட் ஜோனில் இருந்துக்கிட்டே இருந்தால் நம்ம எப்பயுமே சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகவே முடியாது. உதாரணத்துக்கு நம்ம பார்த்தோமா, அர்ஜுனன் பீஷ்ம பிதாமகர் கூட போரிட போகிறாரு. அதனால அவர் அந்த டிஸ்ட்ரெஸில் இருக்கும்போது தான் கேள்வி கேட்டு பகவத்கீதா நம்மளுக்கு கிடச்சிது. அதே போல் பரீட்சித் மகாராஜுக்கு 7 நாளை மரணம் வரப்போது தெரியுது. அப்போதான் அவர் அந்த கங்கை நதிக்கரை ஓரத்தில் உட்கார்ந்து சுகாச்சாரியார்க்கத்தை பாகவதத்தை கேட்டார். இங்கே நீங்கள் பார்த்தீங்களா, இவங்க எல்லாருமே ஒரு டிஸ்ட்ரெஸ்ஸான ஒரு சிச்சுவேஷன் வரும்போது தான் அவங்க ஒரு ஹையர் காஸ்ட்க்கு தேடி போகிறாங்க. அங்கேருந்து அவங்க ஒரு அற்புதமான ஒரு பெனிஃபிட் எடுக்கிறாங்க. ஸோ எப்பொழுதும் ஒரு டிஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு சிச்சுவேஷன் வந்துச்சா, நம்ம என்ன புரிஞ்சிக்க வேணுமா, இந்த சிச்சுவேஷன் எனக்கு ஏதோ ஒரு அதிகமான பலனை கொடுக்க போது, இதுலேருந்து சம்திங் ஐ கோனா லேர்ன். அதுக்காக தான் கண்ணன் என்னை இந்த சிச்சுவேஷனில் வச்சிருக்காருன்னு புரிஞ்சிக்க வேண்டும். இந்த மாதிரி சிச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணால் தான் நம்ம ஸ்ட்ராங் ஆகி சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக முடியும். ஸோ டிஸ்ட்ரெஸ்ஃபுல் சிச்சுவேஷனை அவாய்ட் பண்ணாதீர்கள். அதில் ஒரு லெசன் இருக்குது, அதை நம்ம கற்றுக்குவோம். ஹரே கிருஷ்ணா.